ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தங்கலான் படத்தோட விமர்சனம். என்னடா நடுக்காட்டுக்குள்ள விமர்சனம் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? நம்ம எடிட்டர் தாங்க சொல்லிட்டாரு, தங்கலான் படத்தில் வெறும் காடா தெரியுது, அதனால நம்மளும் காட்ட காட்டிடலாம் அப்படின்னாரு. அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எதுவும் பயந்துடாதீங்க, வாங்க தங்கலான் படத்துக்குள்ள போவோம். அப்பப்பப்பப்பா, படம்னா படம், அப்படி ஒரு படம். இந்த படத்தை பார்க்கறதுனா மிகப்பெரிய ஒரு பொறுமை வேணும். அப்படி ஒரு பொறுமை என்கிட்ட இருக்கிறனால தான் மொதப்பாதி முழுசா உட்காந்து பார்த்தேன். அப்படியே மொதப்பாதியில் என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு சஸ்பென்ஸோட முடிஞ்சாலும் ரெண்டாவது பாதியில போய் உட்காந்து பார்க்கலான்னு போனா ரெண்டாவது பாதியில ஜவ்வா இழுத்து கடைசி வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல. இந்த படம் ரஞ்சித் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் வரிசையில தங்கலான ஒண்ணு. இது வந்து ஒரு தரமான படம், ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படம், ஒரு நல்ல படம், ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அப்படின்னு நினைச்சு ஒரு 120 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு படத்துக்குள்ள போய் உக்காந்து ஏமாந்து வந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியல தரமா பேசக்கூடிய படமா எடுத்திருக்கீங்க, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த படத்தை பத்தி ஒரு பாசிட்டிவான விமர்சனங்களை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் பேச வரல. நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய உண்மைக்கு புறம்பான விஷயங்களையும் சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் தான் நம்ம இப்போ பேச போறோம். அதுக்காக தான் இந்த ரிவ்யூ. என்னதான் ஜாதி பாகுபாடுகள் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அனைத்து ஜாதியினரும் அனைத்து மதத்தினரும் சகோதரத்துவத்தோட பழகக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஆனா இவரோட இன்னைக்கு நீங்க எடுத்து வச்சிருக்கிற தங்கலான் படத்தை பார்க்கும்போது, தங்கலான் படமா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த படங்களா இருந்தாலும் சரி, ஜாதியை முழுமையா நான் ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்க தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு வரும்போது இன்னைக்கு இருக்கிற சகோதரத்துவம் கொஞ்சம் பின்னடையை சந்திக்கிறதோ என்ற ஐயம் எங்களுக்கு ஏற்படுகிறது. இதுல முக்கியமான பங்கு, இந்த மாதிரி ஜாதி ஒற்றுமையை சகோதரத்துவத்தை பிரிச்சு வைக்கிற முக்கியமான பங்கு ரஞ்சித் அவர்களுக்கு இருக்குதோன்றது என்னுடைய கருத்து. இன்னைக்கு எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, எல்லா சாதியில இருந்தும் நாங்கள் நண்பர்கள் இருக்கோம். இப்போ நாங்கள் சகோதரத்துவத்தோட பழகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் எடுத்த படத்தை பார்க்கும்போது நான் அவனை ஒதுக்கி வச்சிட்டதாவோ அல்லது அவன் என்னை ஒதுக்கி வச்சிட்டதாவோ ஒரு பிம்பத்தை உண்டாக்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு சகோதரத்துவத்தோட எல்லாரும் பழகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு நடுவெளியில ஒரு கடையிலையோ நின்று பேசிட்டு இருக்கிறப்ப நீ தாழ்த்தப்பட்டவன், நான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா நீங்க முத்திர குத்த தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா மக்களே அவனை ஒரு ஜாதி வரையும் குடிச்சவனா அந்த இடத்துல முத்திர குத்தப்படுறான். இப்படி இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு படத்துலையும் இதே கண்டென்ட்டை திருப்பி நான் தாழ்த்தப்பட்டவன் உங்களை நீங்களே தாழ்த்தப்பட்ட இனமா காட்டிக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்ன குழந்தைங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற பசங்கள் வரைக்கும் ஒரு ஜாதி பாகுபாடின்றி ஒன்னா போகிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு படத்தையா எடுத்து விடும்போது அந்த மாணவர்கள் மத்தியில அவங்களுக்குள்ள ஒரு நட்புல ஒரு மிகப்பெரிய விரிசல் உண்டாகிற மாதிரி இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க படம் எடுக்கும்போது என்ன பண்றீங்க, என் மண்ணை காணோம், என் மண்ணை புடுங்குறான்னு படம் எடுக்கிறீங்க. திருப்பி அவன் என்ன எடுக்கிறான், என் பொண்ணை பிடிங்கிட்டு போறான்னு படம் எடுக்கிறான். இவன் பிதுக்குறாங்கிறான், அவன் நசுக்கிறாங்கிறான். இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எங்களுக்கு தெரியல. ஓகேங்க, பொதுவான விஷயங்கள் பேசியாச்சு. இப்போ நம்ம தங்கலான் படத்துக்குள்ள வருவோம். படம் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அந்த மக்களோட பழைய அந்த 1857 வருஷம் வட ஆற்காடுன்னு சொல்லி காட்டுறீங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த மக்களோட வாழ்வியல் அழகா போகுது. ஒரு ஃபேமிலியில் அந்த காலத்து குழந்தைகள், ஒரு 3 குழந்தைகள், புருஷன் பொண்டாட்டி, அவங்க வயலுக்கு போகும்போது அவங்களுடைய அறுவடை பண்ற காட்சி, இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் அழகா தரமா ஒரு ஃபிலிம், ஒரு பீரியட் ஃபிலிம் எப்படி இருக்கோ ஒரு 10 நிமிஷம் அழகா போச்சு. அதுக்கப்புறம் உங்களோட கதைகள் அப்படியே உங்களோட கதைகள் வருது, படத்தோட கதைகள் வரல, உங்களோட எண்ண ஓட்டத்துக்குள்ள படத்தை கொண்டு வரீங்க. அப்படியே ஜானர் மாறுது. ஒரு தங்கத்தை தேடி போறாங்க, வெள்ளைக்காரன் வந்து அடிமைப்படுத்துறான். ரெண்டாவது நம்ம உள்ளூர் பண்ணையாரே உங்களை அடிமைப்படுத்துறாரு. அவர்கிட்ட மீட்கிறதுக்காக வெள்ளைக்காரங்கிட்ட போறீங்க. வெள்ளைக்காரன் மூலியமா தங்கத்தை எடுக்க போறீங்க. அந்த தங்கத்தை எப்படி எடுக்கிறீங்கன்றத கதை, சிம்பிளான கதை. ஒரு தங்கத்தை போய் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்றதான் கதை. தங்கத்தை எப்படி எடுக்க போறோம் அப்படின்றதும் ஒரு சிம்பிளான கதை. இதுக்குள்ள நீங்க வச்சிருக்கிற கேரக்டர்ஸ், அதாவது ஒரு மகா நடிகன், இன்னைக்கு சிவாஜி, கமலஹாசன், அவங்களுக்கு ஈக்குவலான்றத விட இவர் விக்ரம் அவங்களே மீறிட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் கொடுத்த கேரக்டர் அவ்வளோ அழகா, அவ்வளோ தெளிவா, பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவரோட எக்ஸ்பிரஷன்ல இருந்து அவ்வளோ அழகா கொடுத்துருக்கிற ஒரு மகா நடிகன். அவர் நீங்க நல்லா யூஸ் பண்ணீங்க. ஆனா அந்த அவர் மேல, அவரோட கேரக்டர் மேல வச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த கேரக்டர் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை நீங்க கதை மேல வச்சிருக்கணும்.
விக்ரம் மட்டுமே நம்பி எடுத்த படம் மாதிரி இருக்குது. ஒரு படத்துக்கு நடிப்பு மட்டுமே அந்த படத்துக்கு வெற்றியை கொடுக்காது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் இருக்கணும், கதை இருக்கணும், அந்த கதாபாத்திரங்கள் கதையில டிராவல் பண்ணணும். இதில் இருக்கிற கேரக்டர்கள் விக்ரம், பார்வதி, இவங்க 2 பேர்த்தோட கேரக்டர், அவங்க நடிப்பு, அந்த நடிப்பு படத்தை தூக்கி நிறுத்தது இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் அதில் பேசிய விஷயங்கள் மிகவும் ஒரு ஒரு நம்ம சகோதரத்துவ பின்னோக்கி கொண்டு போகிற ஒரு விஷயமா இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, ஒரு காட்சியில் ஒரு வசனம் வச்சுருக்கிறீங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் படம் எடுக்கிறீங்க. அந்த இது வரைக்கும் வந்த படங்களில் நம்ம இந்தியாவில் வாழ்கிற மக்கள் ஒரு சமுதாயம் உயர்த்தப்பட்டவர்கள், ஒரு சமுதாயம் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி உங்களோட எல்லா படங்களும் வந்துச்சு. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் சொல்கிற மாதிரி இந்தியர்கள் அனைவரும் தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிறீங்க. நீங்க இந்தியாவுக்குள்ள பேசும்போது நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு இவ்வளவு நாளா நீங்க படம் எடுத்தீங்க, ஓகே. இதே ஒரு வெள்ளக்காரன் நிற்கும் போது இந்தியர்கள் அனைவரும் தீண்டத்தகாதவர்கள் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களோட அந்த ஒரு வசனம் காட்டுது. இது எதை நோக்கி பயணிக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்தியர்கள் அனைவரையும் மற்ற நாட்டவர்களுக்கு முன்னாடி ஒரு தீண்டத்தகாதவர்களா, ஒடுக்கப்பட்டவர்களா நீங்களே காட்டுறீங்க. இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய குறைன்றதை விட உங்களோட ஒரு எண்ணங்கள் இதில் பிரதிபலிக்கிறதா தான் நாங்கள் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ட்ராவல் ஆகுது. அதாவது அந்த மாளவிகா மோகனனா அவங்க கேரக்டர், அந்த பொண்ணோட ஒரிஜினல் பேர், அந்த கேரக்டர் வருது பேண்டசி மாதிரி, பேயா வருது, பேயா போகுது. எதுக்கு அந்த கேரக்டர் வருதுன்னு தெரியல. சில கேரக்டரில் தானாக உள்ள புகுத்திருக்கீங்க. அடுத்து பசுபதின்ற ஒரு மகா நடிகன் எதுக்கு பயன்படுத்திருக்காருன்னா, ஒரு பிராமணன், ஒரு பூணூல் போடுறவராக பயன்படுத்தியிருக்காரு. இவர் பல நடிகர்களை வச்சுக்கிட்டு அந்த நடிகருக்கு உண்டான தீனி நடிப்பில் போட்டிருக்கீங்க, கதையில் போடல. கதையாக பார்த்தோம்னா இது ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் கதையாக பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. இதில் ரஞ்சித் அவர்களோட அரசியல், அவரோட எண்ண ஓட்டங்களை பேசுறதுக்காக மட்டுமே இந்த படம் எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ நடிகர்கள் வீணடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நடிகர்கள் ஓகே, அவங்களோட நடிப்பு திறமையை இந்த இடத்துல நிரூபிச்சிட்டாங்க, அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஒரு டைரக்டரா ரஞ்சித் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயங்களை மக்கள் மனசுல விதைக்கிறார். இது ஒரு தவறான முன்னோட்டம் அப்படின்றது தான் எங்களோட கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் ஜோடி காட்டுறீங்க, அவங்க அந்யோன்யமாக இருக்காங்க. பொண்டாட்டி விட்டுட்டு புருஷன் தங்கத்தை தேடி போகிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வருது. ஒரு கட்டத்தில் தங்கத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வரும்போது அந்த ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரன் கணவரை அடித்து போட்டுடுறான், கணவர் இறந்துடுறான். அந்த இடத்துல தங்கத்தை தூக்கிட்டு வர மனைவி பார்த்து அழுகுறாங்க. சரி, அழுதுட்டு அந்த இடத்துலயே அவ்வளோ உசுர விட்டுருவாளான்னு பார்த்தா, புருஷன் செத்து கிடக்குறான், தங்கத்தை தூக்கிட்டு ஓடுறான் அந்த பொண்ணு. ஆரம்பத்துல இருந்து உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன் 2 பேர் கொஞ்சம் குலைக்கிறாங்க. ஆனா புருஷன் செத்து கிடந்தாலும் தங்க கட்டி கையில் கிடைக்கும்போது தூக்கிட்டு ஓடுற மாதிரி அந்த பொண்ணோட கேரக்டர் எதுக்கு காட்டுறீங்க? அந்த கேரக்டர் எதுக்காக வச்சீங்கன்னே தெரியல. இந்த மாதிரி பல திணிப்புகள் இருக்குது இந்த கதைகள்ல. ஓகே, காட்டுல வெளிச்சம் போயிடுச்சு, அதனால நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்துட்டோம். இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தங்க பாறையை காப்பாத்துறது காவல் தெய்வமா ஒரு புத்தர் சிலை கொண்டு வச்சிருக்கீங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், அந்த புத்தர் சிலை வெற்றா தங்கம் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப அந்த புத்தர் சிலையை வெட்டும் போது தங்கம் இருக்கிறது தெரியுற மாதிரி அந்த படத்துல காட்சி அமைப்புல வச்சிருக்கிறீங்க. இதுல நீங்க பேச வர்ற அரசியல் என்ன? இவ்வளவு நாளா இந்திய அரசியல பேசிட்டு இருந்தீங்க, இப்ப இந்தியாவை விட்டு அடுத்த நாட்டுக்கு போயிட்டீங்க. புத்தர் சிலையை தலை வெட்டுறாங்க, இது இன்டைரக்டா இஸ்லாமியர்களை தாக்குற மாதிரி ஒரு அரசியல் நீங்க பேசுறீங்க. இது இந்திய அரசியல் பார்த்தாலும் உலக அரசியல் பேசுறேன், இந்திய அரசியல பேசி கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களோட எண்ண ஓட்டங்கள் தெரியுது. சரி விடுங்க, அது நீங்க வெளிநாட்டு அரசியல், நம்ம இஸ்லாமியர்கள் கோச்சிக்க மாட்டாங்க. நம்ம பசங்கள்லாம் சமூக நீதியை பத்தி கரைச்சி குடிச்ச பசங்க, அதனால நம்ம ஊர் இஸ்லாமியர்கள் உங்களை மன்னிச்சிருவாங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்துல வர்ற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விக்ரம் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் சேர்ந்தவங்க அந்த பண்ணையார்கிட்ட தப்பிக்கிறதுக்காக வெள்ளைக்காரன் உடை தரான், உடுப்பு தரான், கூலி தரான் அப்படின்னு சொல்லி அவங்களோட பயணிச்சு அந்த இடத்துக்கு போய் தங்கத்தை கண்டுபிடிக்க வேலை பார்க்குறாங்க. அந்த இடத்துல தங்கம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரிட்டிஷ்காரன் துரோகம் பண்றான்னு சொல்லி அவனையும் போட்டு தள்ளிடுறாரு விக்ரம். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில குறியீடுகள், இப்ப இன்னைக்கு நார்மலா பாத்தீங்கன்னா வெள்ளையர்கள் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்து நம்மளை விட்டு போகும்போது நமக்கு சுதந்திரம் கிடைச்சு, இன்னைக்கு சுதந்திர தின நாள், இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு நமக்கு உண்டான மரியாதையும் பொருளாதாரத்தையும் அப்படியே விட்டுட்டு தான் அவங்க போனாங்களே ஒழிஞ்சு நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடல. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல உங்களோட ஒரு சில தவறான குறியீடுகள், சைத்தான்றது, இந்த மாதிரி ஒரு சில தவறான குறியீடுகள் மூலியமா அந்த மதத்தையும் நீங்க கேவலப்படுத்துற மாதிரி தெரியுது.
இப்போ இந்த படத்துல இன்னொரு காட்சி அமைப்புல மக்கள் வந்து அந்த பசியில வாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எருமை அந்த இடத்துல வருது. அந்த எருமையை துரத்தி பிடிச்சி வெட்டி அதை உணவாக்கி சாப்பிட்றாங்க. ஓகே, பசிக்காக அடிச்சு சாப்பிட்றாங்கன்ற ரீதியில நீங்க கதை கொண்டு வந்தீங்க, அது ஓகே. அந்த இடத்துல எருமையை வைக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? மாட்டுக்கறியை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்றது நம்ம கேள்வி. இப்போ இன்னொருத்தன் படம் எடுக்கிறான். அந்த எறும்புக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்ட உடம்ப பார்த்து பொம்பளைங்களாம் மயங்கி ஓடுற அளவுக்கு ஒருத்தன் படம் எடுக்கிறான். ஆமாயா, நாங்க எறும்புக்கறி சாப்பிட்டு தான் உடம்பு வளர்க்குறோம் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்காட்டி சொல்ற மாதிரி இருக்குது. அவருக்கு போட்டியா நீங்க இந்த காட்சி அமைப்புல எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மாட்டுக்கறி எல்லாரும் தான் மாட்டுக்கறி சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிட்றீங்க, நானும் சாப்பிட்றேன். சாப்பிட்றதுல என்ன இருக்குது? அது ஒரு உணவுப் பொருள், அதை பத்தி தப்பே கிடையாது. இதை வந்து பர்டிகுலரா நாங்க தான் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க அப்படின்றது எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் எந்த இடத்துலையும் கிடையாது அப்படின்றது எங்களோட கருத்து. அடுத்து பா ரஞ்சித் அவர்களை ஒரே ஒரு கேள்வி எங்க மனசுல தோன்றது கேட்கிறோம். என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நீங்க எடுத்துட்டு வந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்வியல், அதாவது அங்க இருந்த அப்படிப்பட்ட வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை, இது பழங்காலத்து வாழ்க்கை அப்படின்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விதமான வாழ்வியல ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்க காட்டிட்டு வந்திருக்கிறீங்க. ஓகே, நல்லா எடுத்திருக்கீங்க. ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையில தெளிவா காட்டியிருக்கீங்க. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா உங்களோட ஒவ்வொரு படத்துலயும் முடிவுல பாத்தீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்கு என்ன வழின்னு ஏதாவது ஒரு படத்துலயாவது இருக்குதா அப்படின்னா எந்த படத்துலயுமே இல்லை. வெற்றிமாறன் கூட அந்த ஒரு படம் அசுரன் நினைக்கிறேன், படித்தால் மட்டும்தான் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தரமா பதிவு கொண்டு போயிட்டார். அதைத்தான் நம்மளும் நம்புறோம். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா ஒரே ஆயுதம், படிப்பு இருந்தால் ஜாதி இல்லை, படிப்பு மட்டுமே ஜாதியை அழிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் அனைவரும் நம்புகிற சூழ்நிலை இருக்குது. அந்த ஒரு விஷயத்தையாவது உங்க படத்துல வச்சிருக்கலாம். இனிமேலாவது நீங்க எடுக்கக்கூடிய படங்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான முன்னேற்ற பாதை என்ன, படிப்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நாங்க இருக்கோம். இன்னும் வேற ஏதாவது உங்களோட மூளை பயன்படுத்தி வேற ஏதாவது வழி இருக்குதான்னு கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. இன்னைக்கு படிப்பு இந்தியா ஃபுல்லா படிப்பு ஒண்ணுதான் சாதியை மறைக்குது. ஒருத்தர் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டானா அந்த இடத்துல சாதி கிடையாது. ஒரு நல்ல உயர்ந்த போஸ்டிங்ல இருக்காங்க அப்படின்னா எந்த சாதிக்காரனா இருந்தாலும் ஒரு உயர் அதிகாரி பார்த்தா சல்யூட் அடிச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்போ அந்த இடத்துல சாதி மறையுது அப்படின்னா அந்த இடத்துல படிப்பு மட்டுமே பிரதானமா இருக்குது. அந்த ஒரு சின்ன விஷயத்தையாவது உங்க படத்துல வைக்கலாம். இன்னைக்கு தங்கலாம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் 150 கோடின்றாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்ட், ஒரு மிகப்பெரிய நடிகர் சியான் விக்ரம் எவ்வளவு பெரிய நடிகர், அதே போல பார்வதி, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த படத்துல என்ன மெசேஜ் சொல்லியிருக்கீங்க, என்னதான் சொல்ல வர்றீங்க அந்த படத்துல எதுவுமே எங்களுக்கு தெரியல. அந்த படத்துல எந்த மெசேஜும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு வாழ்வியல காட்டுறேன்றீங்க, அந்த இடத்துல ஒரு ஃபேண்டசியாவும் எடுத்துக்கலாமா, ஓகே, ஒரு வாழ்வியலாவும் எடுத்துக்கலாமா, ஒரு பேய் படமாவும் எடுத்துக்கலாமா, இது மூணுமே எடுத்துக்கலாம். ஓகே, 3 விதமா எடுத்துக்கலாம். கடைசியா இந்த 3 படங்களும் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. இனி எடுக்கக்கூடிய படங்களாவது ஒரு நல்ல மெசேஜ், ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி வாழ்வில் முன்னேறது அப்படின்ற ஒரு படிப்பு விட்டுருங்க. படிப்பு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காமன் விஷயம், படிப்பு இருந்தா நல்ல மேன்மைக்கு வந்துடலான்றது. இன்னும் சில விஷயங்கள் எதுலையாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்கு எந்த விதத்துல முன்னேற்றத்தை காணலாம். சில படங்கள்ல நாடக காதல் இது மூலியமா ஜாதி ஒழிக்கலாம்னு சில பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். நேர்மையான வழியில ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்கு என்ன வழி, அதை பத்தி படம் எடுங்க. எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் தான். நன்றி, வணக்கம்.